வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். வா வாங்க எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்னா எனக்கு கேளுங்க, கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இல்லை வேறு கட்டிங் வீடியோ, வேறு அது சுடிதாரு, லாங் ஃப்ராக்கு, இது எதாவது கட்டிங் அந்த மாதிரி ஏதாவது கட்டிங் வீடியோ வேணும்னு சொன்னால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி கட் பண்ணுறதுன்னு. இது கஸ்டமரோட அளவு ப்ளவுஸு. அதை வந்து நான் கரெக்டாக ரெண்டையும் ஒன்று போல் மடித்து போட்டிருக்கேன். எப்பயும் போல் கீழே வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். அதில் இந்த கரெக்டாக இது வந்து அப்படியே கரெக்டாக வச்சுருக்கேன். ப்ளவுஸை வந்து வச்சுட்டு இப்போ பாருங்கள், கரெக்டான அளவில் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அப்படியே ஆம்கோல் உயரம் வந்து மார்க் பண்ணுறேன். அதுக்கு மார்க் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கழுத்து இருக்குல்ல இல்லையா, கழுத்து கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதாவது ஜஸ்ட் அகலம் எவ்வளோ இருக்குன்னு அதையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ கழுத்து வந்து இது வந்து விரிஞ்சிருக்கு இல்லையா, அதை லைட்டாக எடுத்து விட்டுட்டு அப்படியே கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஷோல்டர் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டையுமே மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்துட்டேன். இப்போ வந்து இடுப்போட அகலம் மார்க் பண்ணியிருக்கேன், ஆம்கோலோட உயரம் மார்க் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு அகலம் மார்க் பண்ணியிருக்கேன், கழுத்து மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணியிருக்கேன், ஷோல்டரோட அகலம் மார்க் பண்ணியிருக்கேன். எல்லாமே கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்லீவ் ப்ளவுஸை எடுத்துட்டு இப்போ இதுக்கு வந்து இது வந்து நம்ம டாட் பிடிக்கும்லையே, அதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து மேலே 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இது கரெக்டான அளவு மார்க்கு. இது 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இது ஸ்லீவில் கழுத்தை இறக்க வந்து கரெக்டான அளவு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஷோல்டர் உயரம் வந்து கரெக்டான அளவு. அதுக்கு மேலே வந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இதை கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சு இருக்குது. அதை உள்ளக்க ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தள்ளி மார்க் பண்ணுறோம். இங்கிட்டு ஷோல்டர் உள்ளக்க 2.5 மார்க் பண்ணுறோம். இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ணுறோம். இப்போ மார்க் பண்ணது பூரா நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ண பூரா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. அதாவது இதில் வந்து ப்ளவுஸில் உள்ள அளவு கரெக்டான அளவு. இது ரெண்டும் கரெக்டான அளவு. நம்ம கழுத்து நம்ம அடித்து திருப்போம்லே, அதனால் இங்கிட்டு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இங்கிட்டு ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு பிடிப்போம்லே, அதுக்கு அந்த பக்கம் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து ப்ளவுஸில் கரெக்டான அளவு. நம்ம தையலுக்கு மேலே ஏற்றி, அது மாதிரி இது கழுத்தில் கரெக்டான அளவு தையலுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் அளவு மார்க் பண்ணியாச்சு. ஜஸ்ட் அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 8.5க்கு 1 புள்ளி கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. டவுட்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நான் எப்பயும் சொல்லுவேங்களா, ஆம்கோல் டு ஆம்கோல் அதான் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த கரெக்டான அளவு மார்க் இருக்கு இல்லையா, அதுலேயும் இங்கே கரெக்டான அளவு மார்க் இருக்கு இல்லையா, ஆம்கோல் அங்கேயும் வச்சுக்கோங்க. வச்சு பாருங்கள். கரெக்டாக வந்து இழுக்காமல் கழுத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க. இங்கே ப்ளவுஸை கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த அளவு தான் வருது. ஓகேங்களா? அப்போ நம்ம மார்க் பண்ணது கரெக்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறோம். கீழே கழுத்தோட இறக்கத்துக்கு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ ஷோல்டரும் இதுவும் சேர்ந்து 5.5 இன்ச்சு இருக்குது. அந்த 5.5 இன்ச்சு அப்படியே கீழே வைங்க. கீழே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சு. இப்போ வந்து 1.5 இன்ச்சு வந்து நம்ம ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கணும், அதுக்கு வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ மார்க் பண்ணுறேன். ஒன்றரை இன்ச்சு வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸ்லீவ் ரவுண்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இல்லாட்டில் ஸ்லீவ் ரவுண்டு வந்து இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 6.75 இருக்குது. அவங்க ஸ்லீவ் ரவுண்டு வந்து 6.75 இருக்குது. அப்போ இந்த இதில் வந்து நமக்கு கரெக்டாக 6.75 வந்து மேட்ச் ஆகணும். அந்த மேலே ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு நான் அப்படியே வச்சு ரவுண்ட் பார்க்குறேன். 6.25 தான் வருது. ஓகேங்களா? 6.25 தான் வருது. 6.75 இருக்குது. இன்னும் ஒரு 1/4 இன்ச்சுனாலும் நமக்கு இதாக வேணும். அதனால் என்ன செய்யணும், லைட்டாக கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறோம். கீழே இறக்கிட்டு இப்போ நம்ம ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ண போகிறோம். 1.5 இன்ச்சு வச்சுட்டு அப்படியே நான் ஸ்லீவ் ரவுண்டு கொடுத்துட்டேன். இப்போ மேலே ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு இப்போ வச்சு நான் ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். பாடியோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறேன். கரெக்டாக வருது 6.75. ஓகேங்களா? அப்போ இதுக்கு அந்த அளவு வந்து நம்ம எடுத்த அளவு வந்து கரெக்டு. இப்போ எக்ஸ்ட்ரா தையலுக்கு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை இப்போ ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக போட்டாச்சு. இப்போ கழுத்தோட ரவுண்டு வரைய போகிறோம். இவ்வளோதாங்க, இதுதாங்க பேக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க் பண்ணி இது பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு அரக்காத்து போட்டுடலாம். இப்போ பேக் எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா உங்களுக்கு புரியாது. சரிங்களா? அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரா எட்ஜஸ் வந்து கரெக்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ஹெம்மிங் பண்ணுறதுனால 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவை வந்து ஒன்று போல் நல்லா எடுத்து விட்டுட்டு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லீவோட உயரத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே வந்து ஆம்கோல் ரவுண்டு கீழே அடிங்கை சுற்றளவு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு தையலுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இங்கே ஆம்கோல் மேலே இங்கே ஸ்லீவோட உயரத்தில் கரெக்டான அளவு ஒரு மார்க்கு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் எடுத்துருங்க.
எடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன செய்கிறோம், ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். போட்டாச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்லீவோட ரவுண்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 4.75 வருது. அளவு ப்ளவுஸில் அப்படி வச்சு நம்ம பார்த்துக்கலாம் ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு. 4.75. அப்போ மேலே 1 இன்ச்சு சேர்த்து 5.75 மார்க் பண்ணிக்கோங்க. 5.75 மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இவங்க ப்ளவுஸில் வந்து அடிங்கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அடிங்கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 5.75 தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. 5.75 தான் இருக்குது. அதுலேயும் கரெக்டாக 6.75 வந்து இந்த 5.75லேருந்து 6.75 வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. கரெக்டாக வந்து 6.75 மேட்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அப்போ இவங்களுக்கு வந்து அடிங்கை சுற்றளவு வந்து 1 இன்ச்சு தான் எடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போ இதில் வந்து 6.75 பாதி எவ்வளவு, 6ல் பாதி 3, 3/4 பாதி வந்து ஒரு அதாவது 3 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக. ஓகேங்களா. வச்சாச்சு. இப்போ மேலே 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லீவ் வந்து சுருக்கம் வராது. ப்ளவுஸில் இந்த ப்ளவுஸில் வந்து சுருக்கமாக தூக்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது. அதனால் இப்படி கட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. வச்சு அங்கிட்டு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறோம். இங்கே 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு வரைஞ்சிட்டோம். வரைஞ்சாச்சு. ஓகேங்களா. இப்போ இதில் வந்து ஒரு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம குடஞ்சி வெட்டணும் இல்லையா, அதுக்காண்டி இங்கே இருந்து இப்படியே இந்த மாதிரி இப்போ போய் கரெக்டாக இந்த இதில் போய் இந்த 1/2 இன்ச்சு இருக்குல்ல, நம்ம மார்க் 1/2 இன்ச்சு இது பண்ணியிருக்கோம்ல, அதில் கரெக்டாக கொண்டு போய் அப்படியே லைட்டாக கீழே போய் இதோட ஜாயின் பண்ணிடுங்க. இதுதான் நம்ம குடஞ்சி எடுக்க போகிற பகுதி. ஓகேங்களா. இவ்வளோதாங்க ஸ்லீவ் மார்க் பண்ணுறது. இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸ்லீவ் வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை கரெக்டாக மார்க் போட்டுக்கோங்க கரெக்டான அளவில். இப்போ இங்கே இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே ஒரு அரைக்காத்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம குடஞ்சி வெட்ட போகிறோம். நம்ம குடஞ்சி வெட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வெட்டி எடுத்தாச்சு, குடஞ்சி வெட்டியாச்சு. இதுக்குள்ள தாங்க ஸ்லீவு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறோம். பேக் எடுத்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பேக் எடுத்து போட்டாச்சு. இதை அப்படியே நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா. பேக்கை அப்படியே வரைஞ்சிக்கலாம். பேக்கை வந்து அப்படியே வரைஞ்சிக்கலாம்.
பேக் ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. அரைக்காது கரெக்டாக வரைஞ்சாச்சு. நம்ம பின்னாடி பட்டிக்கு வந்து எப்பயும் போல் 3 இன்ச்சு விட்டு 3 இன்ச்சு மார்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ பேக் எடுத்துடலாம். இப்போ ஆம்கோல் ரவுண்ட் கரெக்ட் பண்ணிடுவோம். ஆம்கோல் ரவுண்டு வந்து 5.5 இன்ச்சு, மொத்தத்துக்கு வந்து 5.5 இன்ச்சு வைக்கிறேன். மேலே வந்து ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு இருக்குது, 3 இன்ச்சு வைக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டாச்சு. இப்போ இதை வந்து கரெக்ட் பண்ணுறேன். ஆம்கோல் ரவுண்டுக்கு வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி அரைக்காது போட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு வந்து குடஞ்சி விட்டுரும். ஓகேங்களா? ½ இன்ச்சு வந்து குடஞ்சி விட்டுறதுக்கு வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம முன்கழுத்து அகலம், முன்கழுத்து உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். முன்கழுத்துக்கு இந்த மாதிரி இப்படி போட்டு இந்த மாதிரி போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. முன்கழுத்தோட உயரம் மார்க் பண்ணிட்டு ப்ளவுஸை போட்டு. ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த இருக்குல்லங்க பட்டி அடிச்சிருக்காங்க இல்லையா, அங்கேருந்து இதோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 3 இன்ச்சு இருக்குது. அப்போ 3 இன்ச்சுனா நம்ம 4 இன்ச்சு வைப்போம். ஓகேங்களா? 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டோம். 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிராஸோட உயரம், அதாவது டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு நான் எப்பயும் போல் இந்த மெயின் டாட் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி இப்படி கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து இந்த மெயின் டாட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அது கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 8.1 இன்ச்சு இருக்குது. அதை அப்படியே டேப் வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கே பார்க்கும்போது 10.5 இருக்குது. அப்போ 10.5னா 1 இன்ச்சு சேர்த்து 11.5. ஓகேங்களா? பத்தரைனா 1 இன்ச்சு சேர்த்து 11.5 வச்சு மார்க் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ வந்து அதை ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். இன்னொரு தடவை நம்ம கிராஸ் எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா கிராஸ் வந்து ஏற்றமாக போய் இறக்கமாக போனால் கூட ஒன்றும் நம்ம இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஏற்றமாக போயிடுச்சுன்னா நம்ம அடுத்து ஒன்றுமே செய்ய முடியாது. ப்ளவுஸை வந்து அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து மேலே, அதாவது கரெக்டாக கப்பு கரெக்டாக உட்காராமல் பாதியில் இருக்க மணிக்கு இருக்கும். அதனால் திருப்பி ஒருக்க அளந்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இழுக்காமல் இந்த மாதிரி இழுக்காமல் வச்சு பார்த்துக்கோங்க. 10.5 தான் வருது. நம்ம 11.5 வச்சுருக்கோம். ஓகேங்களா? 10.5 11.5 வச்சுருக்கோம். இப்போ இந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 2 இன்ச்சு இருக்குது. 2ன்னா நம்ம 2.5 வைப்போம். நம்ம டாட் பிடிச்சிருக்காங்கல்ல, நிப்பிள் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதோட அகலம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். 2.25 இருக்குது. அப்படின்னா 2.25 அவங்க உள்ளியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி வச்சுருக்காங்க. 2.25 ஃபஸ்ட்டு இந்த டாட்டுக்கு வந்து மெயின் டாட்டுக்கு வந்து 2.25 வச்சு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 2 இருந்துச்சு, அப்போ 2.5 வச்சு மார்க் பண்ணுறோம்.
அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கழுத்தோட முன்கழுத்து மார்க் பண்ணோம் இல்லையா, மார்க் பண்ணது ஊக்கு பக்கம் வச்சு நான் மார்க் பண்ணேன் ஃபஸ்ட்டு. ஆனால் அவங்களுக்கு இந்த சைடு வலது கை பக்கம் வந்து நல்ல இறக்கமாக வர மாதிரிக்கு இறக்கமாக இருக்குது ப்ளவுஸு கழுத்து. இந்த பாருங்க 1/2 இன்ச்சுக்கிட்ட இறக்கம் இருக்குது, 1/2 இன்ச்சுக்கிட்ட இறக்கம் இருக்குது உங்களுக்கு. அப்படிங்கும்போது நான் அந்த மாதிரி வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே கிராஸ் வந்து ரொம்ப ஏற்றமாக வர மாதிரிக்கு இருக்குது. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. இது கரெக்டாக இங்கே தான் வருது, ஓகேங்களா? அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம கழுத்தோட கழுத்து ரவுண்டு வந்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு இது 3 இன்ச்சு இருந்துச்சு இல்லையா, இப்போ இங்கே இது 3 இன்ச்சுனா இங்கே 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு இறக்க வருது நமக்கு. அதுக்கப்புறம் இது 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும், ஓகேங்களா? இந்த டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். டாட் வந்து 1 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க, கரெக்டாக 1 இன்ச்சு வருது நமக்கு. அப்போ நம்ம வச்சது கரெக்டு. அதாவது கழுத்தை வந்து திருப்பி ஒரு நான் வந்து ஃபஸ்ட்டு கொக்கி பக்கம் வச்சு ரவுண்ட் போடும்போது இந்த அளவு வந்துச்சு, இந்த அளவு வந்துச்சு. திருப்பி நம்ம வலது கை பக்கம் வச்சு பார்க்கும்போது இங்கே கீழே இறக்கம் வருது. அப்போ நம்ம வலது கை பக்கம் உள்ள அளவே எடுத்திருக்கேன் நான். இதில் எடுத்துகிட்டு இதிலேருந்து 3 இன்ச்சு வச்சு 3 இன்ச்சுனா 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து 2.5 இந்த நிப்பிள் பாயிண்ட் டாட் வந்து 2.25 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இனி இதை நம்ம கிராஸாக வரைஞ்சிக்கலாம். இந்த பூரா ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே உங்களுக்கு சேஃப் முக்கோணமாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கோணமாக இந்த மாதிரி போட்டுக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் போட்டு கட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். எல்லாமே ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம குறிச்ச அளவுலாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஆனால் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கட் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ இதோட அகலம் நம்ம பார்க்க மறந்துட்டோம் இல்லையா, இதோட அகலம் எவ்வளோ இருக்குது? 4.5 இருக்குது.